டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசன். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளராக வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தமக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை தமிழர்களுக்காக முழுமூச்சுடன் நேர்மையாக செய்து முடிப்பேன் என கூறியிருக்கின்றார். வடமாகாண சபை தேர்தலில் ஆளும் கட்சி சார்பில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவோ அல்லது தயா மாஸ்டரோ அல்லது யார் போட்டியிட்டாலும் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும். இல்லாவிடில் எதிர்காலத்தில் தமிழர்களின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் என கொழும்பிலிருந்து வெளியாகும் வீரகேசரி நாளேட்டுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் தெரிவித்தார். இதேவேளையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ் மாவட்டங்களில் போட்டியிடும் கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் குறித்து முடிவு செய்ய 10 பேர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபை தேர்தலில் கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அரசியலில் அவரது தெரிவு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். இவ்வாறு முஸ்லிம் மக்கள் கட்சி தெரிவித்திருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்திற்கு எதிர்வரும் தேர்தலில் தமிழ் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அமைச்சர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதோடு கூட எம்பி பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக மக்கள் ஒரு காலமும் காங்கிரஸ் கட்சியை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. காங்கிரஸ் கட்சி செய்த துரோகங்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு செய்த துரோகங்களுக்கு மக்கள் பதில் சொல்வதற்கு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இத்தாலிய கரையோர கடற்படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் சட்டவிரோத குடிவரவாளர்களுடன் சென்று கொண்டிருந்த 3 படகுகளை இடைமறித்தனர். எகிப்து மற்றும் எரித்ரியாவைச் சேர்ந்த 350 குடிவரவாளர்கள் மீட்கப்பட்டனர். கரையோர காவல்படையினரின் கப்பலில் குடிவரவாளர்கள் ஏற்றப்பட்டனர். கம்பளி போர்வைகளினால் போர்த்து கொண்ட குடிவரவாளர்களின் நிலையை கரையோர காவல்படையினர் வெளியிட்ட ஒளிப்பதிவு காட்சிகள் காண்பிக்கின்றன. சிசிலி தீவின் லம்பேடுசா நோக்கி குடிவரவாளர்கள் கொண்டு செல்லப்பட்டனர். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.